வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். மத்திய அரசோட திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கலன்னா நாங்கள் நிதி கொடுக்க முடியாதுன்னு சொன்ன அமைச்சர் அவர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாடு இன்னைக்கு வரணும், கேன்சல் பண்ணிட்டு ஆன்லைனில் வந்துட்டாப்புல ஐஐடிக்கு. எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? போராட்டங்கள்லாம் அறிவிச்சதும் வராமலே எஸ் ஆகிட்டாருன்னு பார்க்க வேண்டியிருக்கா மத்திய தர்மேந்திர பிரதானுக்கெல்லாம் என்ன தெரியும்னே தெரியல. ஏதோ அரசு ஊழியர்ன்ற மாதிரியும் சோறு போடுறது கவர்மெண்ட்டு, பிஜேபி சாப்பாடு போட்டு நமக்கு மினிஸ்டர் பதவியெல்லாம் கொடுத்து காரெலாம் கொடுத்துருக்கு. எந்த அமைச்சருமே செயல்பாடில் கிடையாது. எல்லாமே மோடி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் தான் எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கு. அமைச்சர் எந்த அமைச்சருக்கும் அதிகாரம் கிடையாது. ஏன்னா எக்ஸப்ட் அமித்ஷா, மோடி அமித்ஷாவை தவிர வேறு யாருக்குமே அதிகாரம். எல்லாம் இப்போ பிஎம்ஓ ஆஃபீஸில் பிஎம் சொல்கிறத வச்சு தான் செயல்படுறாங்க. ராணுவ அமைச்சருக்கு எலுமிச்சம்பழம் வைக்கிற மாதிரி அது மட்டும்தான் அந்த போஸ்ட்டு. ஆனால் எழுதி கொடுக்கறது பட்ஜெட் போடுறதுல அவங்களே போட்டுறாங்க. ஸோ இப்படி தான் அந்த கவர்மெண்ட் போயிட்டு இருக்கு. ரயில்வே அமைச்சருக்கு ஆக்சிடென்ட் ஆனால் போகிறது, பணத்தை பார்க்கறது தான். நல்ல ஃபங்க்ஷன் நடக்கிறது போடி வந்துருவார், கொடியாட்டுறது அதெல்லாம் முடியும். வேற புல்லட் ட்ரெயின் வரலன்னு வருத்தத்தில் வேற அவங்க ஆட்கள் இருப்பாங்க. ஆஃபீஸ் வேலையை மட்டும் பார்க்கணும். இதுதான் வந்து அந்த அமைச்சர்களுக்கான வேலையாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் தர்மேந்திர பிரதான்லாம் பாவம். அவர் அங்கே வார்த்தையை விட்டுட்டாரு. இங்கே இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும்னா போராட்டம் நடக்கும். பிரதமரே ஐஐடி வந்துட்டு சவுத்தை உடைச்சிட்டு காரில் போனதெல்லாம் ஞாபகம் வரும்ல. முன்னாடி வந்து போகும்போது அதெல்லாம் வந்து தமிழ்நாடு எவ்வளோ இதான போராட்டங்களை அறிவிக்கின்றது அவர்கள் ஏற்கனவே தெரிஞ்சது தான். அதனால் தப்பி ஓடி தலைவர் இருப்பார். வடிவேல் சொல்லுவார், இது ரத்த பூமி, நீ எங்கே வரங்கிற மாதிரி. நீ எங்கே வரன்ற ரத்த பூமின்றது ஏற்கனவே தெரியும். அதனால் வரமாட்டாப்புல. ஏன்னா இந்த அமைச்சர்கள் இவ்வளோ நாள் கொஞ்சம் அமைதியாக இருந்த கவர்னர் நீ காலையில் தொப்பு கட்டின்னு அந்த இதில் வந்து ஐக்கியமாயிட்டார். அவர் என்ன பண்ணாராம், தென் தமிழ்நாட்டில் இருக்க மூத்த தொழிலதிபர்கள், பல துறை வித்தகரெல்லாம் கூப்பிட்டு பேசினாங்களாம். அவங்க எல்லாரும் உடனடியாக நீங்கள் தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தணும், நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் 2 மொழி படித்து வேலை வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சுன்னு அவங்க சொன்னாங்களாம். இவர் காலையில் அதை ட்வீட் சொன்னான்னு உனக்கு காட்ட சொல்லுங்க பார்ப்போம். யாராவது ஒருத்தன் சொல்லியிருந்தாலும் சரி, 3ஆம் மொழி படிக்கலை நான். ஸோ அந்த கவர்னர் ஒரு காமெடி பீஸ் தானே. இன்னும் கொஞ்ச நாள் தான் பார்த்தேன். இல்லை, இப்போ 3வது மொழி படிக்காதனால தமிழ்நாட்டு இளைஞர்கள் குறைஞ்சி போயிட்டாங்கன்னு இவர் பேசுகிறாரு. அதே தர்மேந்திர பிரதான் இந்திய பொருளாதாரத்தில் தமிழ்நாடு சிறப்பாக பங்களிக்குதுன்னு அவர் பேசுகிறாரு. இப்போ 2த்துல எது உண்மைன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க எதை பார்க்கணுன்றது. ஏன்னா மத்திய அரசு இல்லை டேட்டாஸை கொடுத்தே ஆகும். அதெல்லாம் தமிழ்நாடு முன்னேறி இருக்குன்னு கொடுக்குது, இந்த ஆள் பின்னோக்கி இருக்குன்றாங்களா, மாற்றி பேசிக்கிறேன். அவங்களுக்குள்ளே சொல்லிச்சுக்கிறது தான். இது 2யுமே நம்ம புறந்தள்ளிடணும். நீ ஒரு டீ ஆற்ற வேணாம், நீ நல்லா இருக்குன்னு சொல்ல வேணாம், நாசம் போச்சுன்னு சொல்ல வேணாம். நீங்கள் உங்கள் வேலையை பாரு. போய் வடநாட்டில் போய் பாருங்கள். இப்போ வந்து டெக்னிக்கலாக வளர்ந்துருக்கு உத்தரப்பிரதேசன்ற காரணம் என்னென்னா, நேற்று ஒரு வீடியோ வச்சு அப்படின்னா அந்த இப்போ இருக்குல்ல, அது என்ன கும்பமேளாவில் ஒரு பிள்ளை என்னன்னா அவங்க அப்பாவால் வர முடியலன்னு ஸ்க்ரீனில் ஃபோட்டோ வச்சுட்டு செல்ஃபோனில் ஸ்க்ரீனில் அவங்க அப்பா ஃபோட்டோ வச்சு தண்ணியில் முக்கி எடுக்குது. அளவில்லாத போன் ஒன்றாகல, சைனா போன். இப்போ எந்த அளவு கேடு கெட்டவங்க இருக்கா என்று அவங்கள போய் பாருங்கடான்னு தான் அவங்கள சொல்லணும். காமெடி பேசலாம். இப்போ அவங்கள திருத்தி போ, அவனை படிக்க வையே, 2 மொழி கொள்கையே 4 மொழி கொள்கையே, அவனை முதல்ல 1 மொழி ஒழுங்காக பேச சொல்லு. இந்த மாதிரி காமெடி வேலையிலேருந்து அவங்களை காப்பேன். செல்ஃபோனில் அவங்க அப்பா படத்தை வச்சுக்கிட்டு தண்ணியில் முக்கி எடுக்குதுன்னா ஆற்றுக்குள்ளே புண்ணியம் கிடைக்கும்னா அப்பானால வர முடியல, அவங்க அப்பாவுக்கு புண்ணியம் கிடைக்கணுமா? வேற ஒரு டீம் ஆடே கொடுத்தாங்க. நீங்கள் வந்து 500 ரூபா பணம் கட்டிட்டு உங்கள் ஃபோட்டோ அனுப்புனீங்கன்னா நாங்கள் பிரிண்ட் எடுத்து முங்கி உங்களுக்கு அந்த புண்ணியத்தை அனுப்புவோம். அதோட அட்வான்ஸ் தான் இது. அவங்க பிரிண்ட் எடுத்து என்ன பண்ணுறது, நான் என் பேத்தியவே கொடுத்து அனுப்பி என் மகளை தண்ணியில் நேரடியாகவே ஃபோனே முக்க சொல்கிறேன். இந்த எதுக்கு பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து அதுக்கு செலவு, அதுதான் முக்கிட்டு போச்சு. இந்த ஃபோன் வேலை செஞ்சா என்னன்னு தெரில. சைனா போன்ங்கிறதுனால ஒரு வேலை 6000 இருக்கும். ஏதாவது சார்ஜ் போடுற நேரத்தில் வெடிச்சு தண்ணி உள்ள போய் வீட்டில் போய் சார்ஜ் போட போய் வெடிச்சு அது இப்போ குடும்பமே பலின்னு போடுவாங்க. கங்கை ஆற்றில் முங்கிய செல்ஃபோன் சார்ஜ் போடும்போது வெடிச்சு. சரி, இதில் ஒன்றும் இல்லை, ட்ரெயினில் போகும்போது சார்ஜ் போட்டாங்கன்னா சும்மா எங்கேயோ வெளியூர் போகிறவங்களாம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கூமுட்டைகளை வச்சுட்டு போகலாம். நடுவில் ஒரு கோஷ்டி சிலிண்டரை கொண்டு போய் வச்சு அடுப்பு பற்ற வைக்கிறது ஃபயர் ஆயிடுச்சு. என்ன அவங்க மாதிரி ஒரு டாப் பசங்களை பார்க்கணும். அவங்கள போய் முதல்ல திருத்துங்கடான்னு தான் இவங்க சொல்லணும். இவரை நேற்று அவங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது இப்படி சொன்ன உடனே அவருக்கு வருத்தமாக போயிடுச்சான். தமிழ்நாட்டு இளைஞர்கள் என்னுடைய வாய்ப்பை இவங்க ஏன் பறிக்குது இங்கே இருக்கக்கூடிய அரசு அப்படின்னு அவர் ஆவேசமாக ஒரு பக்கம் ட்வீட் போட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் அமித்ஷா அவர்கள் வந்து ஜக்கி அவர்களை சந்தித்து
அந்த ஒரு பரவச நிலைக்கெல்லாம் போயிட்டு அவர் ஜக்கியோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் நேற்று இல்லையே. ஆமாம், அவர் மூளை ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பண்ணதுனால ரொம்ப ஆடக்கூடாதுட்டாங்க. ஓவர் ஆடுற நீ ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் அடக்கி வச்சிட்டாங்க. அதனால ஒரு 4 ஸ்டெப் மட்டும் பிரபுதேவா மாதிரி போட்டு போயிட்டார். ரொம்ப மைல்டாக போட்டுட்டு மைல்டு ஸ்டெப் மட்டும் போட்டு தன்னுடைய வாரிசா தன்னுடைய மகளை அறிவிச்சு கண்ணீர் விட்டுட்டு அடுத்து எல்லாமே நீதாமான்னு. அது அமெரிக்காவில் செட்டில் ஆயிடுச்சு. அது இப்போ ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டோட சுற்றி தெரியுது. அதை கொண்டு வந்து வாரிசுனா சொத்துக்கு வாரிசு ஆக்குறாங்க. ட்ரஸ்ட் ஆக்குறாங்க. அது எப்படி நடந்த போகுதுன்னு தெரியல பாவம். ஏன்னா அமித்ஷா அவர்கள் சொல்கிறார் 2025 எங்களுக்கு டெல்லி வெற்றியில் ஆரம்பிச்சது, 26 தமிழ்நாடு வெற்றியோட முடிய போது என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒரு வார்த்தையை உள்ள சேர்த்து வர்றாப்புல. அப்போ அது யாருக்கான செய்தி? என்டிஏ கூட்டணினா எடப்பாடி ஆசை இருக்கிறது தான் 2026 அவங்க அழிஞ்சு போயிடுவாங்கன்றது தமிழ்நாட்டிலேருந்து தான் துவக்கமாக இருக்கும். 2026 25 வரை வெற்றி பெற்றவர்கள் 2026 முடிந்து விட்டார்கள். பாஜக ஆட்சி முடிந்து விட்டது. இந்த பானிபட் போர், அந்த போர், இந்த போர்லாம் அந்த காலத்தில் முதலாம் பானிபட், ரெண்டாம் பானிபட்னு ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கும். அது மாதிரி பாஜகவோட அழிவு இங்கே இருந்தால் துவங்கும் 2026. ஏன்னா இது ஹச்ராஜ் அவர் ட்வீட் போகிறார், 1967 மொழியை வைத்து ஆட்சிக்கு வந்தவர்கள் 2026 மொழியாலேயே அழிந்து போவார்கள். அவருக்கு சாபமா இல்லை ஜோசியம் பார்த்துருக்காரு? அவர் ஏற்கனவே சாபம் விட்டால் பலருக்கு நல்லது தான். ஒரு படத்தில் எஸ்.எஸ். சந்திரன் வருவாப்புல, சாமியார் இருக்கும்போது நல்லாரு அப்படின்ட்டு பதறுவான் ஒருத்தன். சாமி நல்லாருன்னு சொல்லாதீங்க சாமி, நாசமா போன்னு சொல்லுங்க சாமி. போயா சாமி நாசமாக போன்னு சொல்லுங்கள் சாமி. அப்புறம் சரி நாசமாக போ அப்படின்னு, சரிங்க சாமி ரொம்ப நன்றி சாமி. அந்த மாதிரி தான் எஸ்ராஜா வந்து ஒருத்தர் நல்லா இருப்பான்னா அவன் நாசமாக போயிடுவான். ஒருத்தர் நாசமாக போவான், ஒருத்தர் வந்து முதலமைச்சரே ஆக முடியாது, ஒரு கட்சி ஆட்சியே வராதுன்னு சொன்னால் நரி ஊழையிட்ட மாதிரி அது பூராமே நடக்கும். அவர் ஸ்டாலினுக்கு 12 கட்டத்தையும் அலசி ஆராய்ச்சிட்டோம். மாணவ முதலமைச்சர் உயிரோட இருக்காங்க பாருங்க. நம்ம தானடா சொன்னோம் நடக்கலையே. நம்ம இனிமேல் வந்து இந்த சாமியை கும்பிடக்கூடாது, அந்த ஜோசியனை அதோட அடித்து துரத்தி விடணும் அப்படின்னு பார்க்கணும். மானம் கட்டு போய் இன்னும் அதே கதையை சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஜோசியர் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல. ஜோசியனே கட்சியில் வச்சிருக்காங்க இன்னும். அவர் மாநிலத்தினுடைய அறிவுசார் பிரிவினுடைய தலைவராக பயங்கரம்ல. அவர் ஜோசியம் சொல்லி தான் இவங்க பூரா ஒழிய போகிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்துடுவீங்கன்னா அப்படின்னு சொல்லி தான் அடுத்து நீங்கள் தான் நான் சிஎம், நீங்கள் தான் நான் பிஎம் அப்படின்னு சொல்லி கடைசியில் இவங்களை பூரா தெருவில் விட்டு ஜோசியை நல்லா இருப்பான், இவங்க காலியாயிருவாங்க. ஆனால் அவர் அண்ணாமலை ஆள், அவர் எல்லா கட்சியும் அண்ணாமலை ஆளாக இருந்தாலும் நீங்கள் எச்ராஜா சில ஜோசியிடம் இருப்பார். அவர் நம்பூதிரிகள் இல்லை மதுரை மொட்டை எங்கார் இருக்கார், அவரெல்லாம் பயங்கரமாக ஜோசியம். அவர்கிட்டலாம் போய் கேட்பார். கேட்டு அவர் என்னத்தையும் அவனை சொல்லுவார். சொல்லும்போது அதுதான் மாறி போய் நடக்கலைன்னா அப்புறம் மொட்டை எங்காரை போட்டு கொள்ளவா முடியும். சொன்னது சொல்லிவிட்டார், அவ்வளோ. இல்லை இப்போ அமித்ஷா வந்து என்டிஏ ஆட்சி தான் அப்படின்னாருன்னா எடப்பாடி அதாவது சீஃப் அதிமுக தலைமையில் கூட்டணியாக இருந்தாலும் முதலமைச்சர் நாங்கள் தான் முடிவு பண்ணுவோன்னு அவர் சொல்ல வராரா? எடப்பாடி அமித்ஷா என்ன வேணாலும் சொல்ல வரலாம். எதிராக இப்போ அதை இப்போ யாரும் கண்டுக்கிற போகிறா? அமித்ஷாலாம் யாருன்னே யாருக்குமே தெரியாதுங்க தமிழ்நாடு. இவங்க தான் சொல்லிக்கிறேன். குஜராத்திலே அவங்களுக்கு இப்போ நிலம் படு மோசமாக இருக்காது தெரியுமில்ல. குஜராத்தில் கட்சிகளில் உள்கட்சி சண்டை பயங்கரமாக இருக்குது, கொடூரமாக போயிட்டுருக்கு. அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் எங்கள் பிஜேபி தாங்காது, அப்படி போயிட்டுருக்காங்க. இவர் வந்து இங்கே சொல்கிறாராம் தமிழ்நாட்டில் வந்து மாத்திரேன். நம்ம வாய் இருக்கின்றதுனால பேசிட்டு போகிறதா இதெல்லாம் வந்து இல்லை. இப்போ அவர் ஜக்கி பார்க்க அங்கே போனப்போ அண்ணாமலை மட்டும்தான் ஃபீல்டில் இருக்காரு, மற்றவங்கெல்லாம் காணும். அண்ணாமலை டம்மி தலைவர் என்ன தொடர்றாப்புல இல்லை, இன்னும் வந்து கண்டினியூ ஆகுறாரா ஆகலையா அப்படின்றதே தெரில. ஏன்னா நட்டா மாற்றினாதான் சேர்த்து சொல்ல முடியும். அவரை மாற்றுறாங்களா? இப்போ டைவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு விசாரணை நடக்கும்போது இவங்க ஒன்றா இருக்காங்களா டைவர்ஸ் ஆகிடுச்சானே தெரியாது. ஒன்றா இருக்கிற கணக்குலேயும் வராது, டைவர்ஸ் கணக்குலேயும் வராது. அந்த கணக்கில் தான் இப்போ இருக்காப்புல. முதல்ல போனால் அவங்க கவுன்சிலிங்க்கு ஒரு டைம் கொடுக்குறோம்பாங்க, அதுக்கப்புறம் தொடரும் கேஸ் நடக்க வர அந்த மாதிரி தான் இப்போ அண்ணாமலை நிலமை இருக்குது. பின்னாடி சீட்டில் உட்காரணும்னா அப்படியே போய் உட்காந்துருந்தேன். தலைவராக இருக்கேன் ஆனால் இல்லை, இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இருக்கிற மாதிரி இல்லை, இப்படி தான் நிலமை. ஏன்னா நீங்கள் அமித்ஷாவை அவ்வளோ பேர் ரிசீவ் பண்ணாங்க, எச்ராஜா இருக்காரு, தமிழிசை, வானதி எல்லாம் ரிசீவ் பண்ணாங்க. பட் ஈசாக போகும்போது இவர் மட்டும்தான் பின்னாடி போய் அண்ணாமலை எல்லாரும் வர நீங்களும் பார்த்தீங்கன்னு கேட்டுருப்பாப்புல. தமிழிசையை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிருப்பாப்புல. அமித்ஷா வந்து என்னம்மா சரி கொடுத்துட்டீங்களா, போங்கம்மா. உங்களை அந்தமானுக்கு பொறுப்பாளராக போட்டது போலையாக்க இல்லை ஜி ஃப்ளைட்டு அது இது. ஏம்மா பஸ் ஏறி போமா, அந்தமான பஸ்ஸில் போக முடியாதுன்னு அது. அப்புறம் வானதி அது அவளே கமலஹாசனை தோக்கடிச்சதுனால வானதி மேலே வருது.
எஸ் ஓகே நல்ல வேலை கமலஹாசன் நல்ல வேலை தோத்துனால நம்ம ராஜ்யசபா போறோம் போகிறோம் ஜெயிச்சிருந்தா இங்கேயே தான் போயிருக்கோம். குப்பை கூட்டிகிட்டு இருக்கணும்னு சொல்லி அவர் மனசை தேடிடுவாப்புல. நன்றியை கூட மனசுக்குள்ள நினைச்சிருப்பாரு. நினச்சிருப்பாங்க வானதி இல்லைன்னா நம்ம ஜெயிச்சோம்னா இந்த மாதிரி ஆயிருக்குன்னு கூட நினச்சிருக்கலாம். அவங்க கட்சியிலே சரி கமலஹாசனை தோக்கடிச்சிருக்கு இந்த அம்மா அப்படின்ட்டு ஒரு சால்வையை வாங்கிட்டு மரியாதை அனுப்புவாங்க. ஆனால் தமிழிசையெல்லாம் பார்த்துருப்பார் மேலே யா அப்படின்ட்டு பாரு நைஜி ஜாவ் அவ்வளோதான் நிற்கக்கூடாது திரும்பி பார்க்குறக்குள்ள ஓடி போயிடணும். மாதிரி எச்சராஜா அதே மாதிரி சொல்லியிருப்பாங்க சால்வை போட்டு இல்லை வேலை முடிச்சு கிளம்பு இருப்பாங்க. அண்ணாமலைன்றப்ப பின்னாடியே போயிடுவோம்ல சரி இருந்து தொலைக்கிட்டோம் நம்ம ஏன்னா வெளி போகுக்காது நம்ம இந்த மாதிரி இருக்கணுன்ற மாதிரி அவர் நம்மால் அப்படிங்கிற அந்த ஒரு இமேஜ் நம்மாலுன்றது இல்லை பதவி இருக்கு இன்னும் போடல புது ஆள் போடல சரி உட்காந்துட்டு போறான் தம்பி. இப்ப நட்டாஜி கணக்கு தான் அவர் அமைச்சரா இருக்காரு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு கட்சிக்கு வரான்னு தெரியல முடிவு நம்ம தானே எடுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு இதில் போயிட்டு இருக்கு. மாதிரி இப்போ ஜகி ஆட்டம் பாட்டம் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ இந்த பேக் டு பேக் இவங்க திமுக எடுத்திருக்க விஷயங்கள்ல அது வந்து தொகுதி எண்ணிக்கையை குறைப்பாங்க அப்படிங்கிறது நிதி கொடுக்க மாட்டேன் ஹிந்தி சேர்த்து படிக்கணுங்கிறதெல்லாம் ராமதாஸ் கண்டிக்கிறார். அதை நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது அதை ஏற்றுக்க முடியாது தமிழ்நாட்டு உரிமைக்கு எதிர்ப்பாக போயிடும். ராமதாஸ் அதிமுக கூட்டணிக்கு போகிறார்ல ஏற்கனவே அட்வான்ஸ் வாங்கிட்டார்ல அது இதுக்கு பேமெண்ட்டு முன்னாடியே வாங்கிட்டாரு. அவங்க அட்வான்ஸ் கொடுத்த என்ன பண்ணிட்டாங்கன்னா எம்பி எலெக்ஷன் நினச்சி கொடுத்துட்டாங்க அமௌண்ட்டை. அதுக்கப்புறம் பார்த்தா எம்பி எலெக்ஷனுக்கு அங்கே வாங்கிட்டாரு. அப்புறம் சிவி சண்முகத்தை விட்டு ஏங்க காசு வாங்கிட்டு அவங்களோட கூட்ட வேறு நான் எம்எல்ஏ எலெக்ஷன் நீ சரியாக கேட்டியா இல்லையா நான் பேசினதை நான் 26 எம்எல்ஏ எலெக்ஷன் தான் இப்போ உன்ட்டு அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். நீ 24 எம்பி எலெக்ஷனுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அது பிஜேபியோட கூட்டணி அப்படின்னு சண்முகம் சாக்காயிட்டாப்ப சரி எழுதி வாங்காமல் விட்டோம் இல்லை சரியாக நம்ம தான் கேட்கலன்னா அப்போ எடப்பாடி சொல்லிப்பார் போனீங்க அவர் ரெக்கார்ட்னாலும் பண்ணது அவர் வந்து கூட்டணியில் இருக்காருன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. அப்புறம் பார்த்தா பிஜேபி கூட்டம் இல்லைக்கா அவர் 2026க்கு அட்வான்ஸ் அதை வச்சுக்கிறேன்ட்டாரு. ஸ்டேட் கவர்மெண்ட்டை இப்போ ஃபார்ம் பண்ணும்போது நாங்கள் கூட்டணிக்கு வந்துடுவோம் எம்பி எலெக்ஷனில் அவங்களோட போகிறோம் அவங்க ஒரு அமௌண்ட் தர்றாங்கன்னு இல்லை அங்கே போயிட்டாருன்னு நீங்கள் நாங்கள் கரெக்டாக கேட்காம பாருங்கள் எம்பி அதுவும் ஒரு காலையில் வண்டி ஏற்றி சேலத்துக்கே கூப்பிட்டு போனாங்க அமித்ஷா போனது கடத்திட்டு வண்டியில் ஏறுறீங்களா இல்லையான்னு சொல்லி கடத்திட்டு காலையில் அண்ணாமலை எல்முருகன் எல்லாம் போய் நிர்பந்தப்படுத்தி குளிங்கன்னு இருக்காங்க. எதுக்கு குளிக்க சொல்கிறாங்க இப்போ காலங்காத்தால சாப்பிட வந்திருக்காங்க என்னன்னு தெரியல என்னன்னே குளிக்க ஊற்றி கூப்பிட்டு வந்து வேட்டி சட்டை இவங்களே கட்டி விட்டு வண்டியில் தூக்கி போட்டு நேராக கொண்டு போயிருக்காங்க மோடிஜியை பார்க்குறது. வடிவேல் இவரை போய் சுந்தரா டிராவல்ஸ் அந்த மாப்பிள்ளையை ரெடி பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி கூப்பிட்டு போய் மோடிஜி ஏற்றி விட்டு கட்டி பிடிச்சி அது வேற மாதிரி பண்ணணும் இதுக்கு தான் கூப்பிட்டு வந்தீங்களான்னு சொல்லி அவர் அப்புறம் தான் பிடிச்சி அவர் இவரை அப்பா பையனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு வாரிசு அரசியல்னால இந்த பக்கம் சரத்குமார் ராதிகாவோட உட்காந்துருக்காரு. அந்த பக்கம் ராதிகா வாரிசு கிடையாதுல்ல குடும்ப அரசியல் ராதிகா செட் ஆகும் வாரிசு அரசியல்ன்றதுக்கு அன்புமணி செட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ அதிமுகவில் வந்து சேர்ந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதனால கண்டிச்சிருப்பார் ராமதாஸை. அவர் அங்கே வாங்கின பெட்டிக்கு அங்கே கூவிட்டார். அந்த எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த இது கூவார் அடுத்து எம்எல்ஏ எலெக்ஷன் முடிச்சு மருமகளெல்லாம் இறக்கி விட்டு ஒரு ஓட அளவுக்கு செகண்ட் வச்சு ஒன்றுமே வரல. அதை காமிச்சு இப்போ பேரம்பச்சு தருமபுரியில் எக்ஸ்ட்ரா பணம் கேட்டதான் தகவல் இல்லை அட்வான்ஸாக அதை ஏங்க அவ்வளோ பேமெண்ட் கொடுத்துருக்கு அட்வான்ஸுன்றீங்க பார்த்தேன் தம்பி எம்பி எலெக்ஷன் எவ்வளோ வாங்கியிருக்கோன்னு கொடுத்தா கொடுங்க இல்லைன்னா போங்க. இது பண வீக்கத்தின் காரணமாக ரேட் ஏறுதுமா? ஆமாம் இப்போ நீங்கள் அன்னைக்கு தங்க நகை என்ன வித்துச்சு எம்பி எலெக்ஷன் அப்போ இன்னைக்கு எவ்வளோ பழைய நகை இன்னைக்கு கொடுத்தாலும் பழைய விலை கம்மியாக தான் எடுப்பாங்க. எல்லாமே விலை டீசல் விலை பெட்ரோல் விலை மட்டும்தான் ஏறல தங்க நகை விலையை கம்பேர் பண்ணுவார். அன்னைக்கு வந்து கிராம் வந்து 6400 ரூபாய்க்கு வித்துச்சு இன்னைக்கு 7900 ரூபா ஆயிடுச்சு. அந்த டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணால் 100 கோடிக்கு ஒரு 15 கோடி எக்ஸ்ட்ரா ஆகும். குருடாயில் அன்னைக்கு என்ன விலை வித்துது இன்னைக்கு 95 ரூபாய் அமெரிக்க டாலர் விலை ஏறி இருக்கு 82 ரூபாய்க்கு 89 ரூபாய்க்கு போகுது. அதனால பேமெண்ட்டை கொடுத்தா கூட்டணி இல்லைன்னா போன்றுவார். ராஜ்யசபா எம்பி கேட்டு எடப்பாடி டாலராக கேட்காம போட்டார் பெரிய விஷயம். எனக்கு டாலராக அவ்வளோ கொடுத்துருங்கன்னு கேட்டால் அதிமுகவில் எங்கே போயிட்டா முருகன் டாலர் தான் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு தெரியும். வாங்கி டாலர் கேட்குறாரு ஐயான்னு சொல்லி அறுபடை வீட்டில் $6 வாங்கி கொடுத்துரு. ஐயோ இதை கேட்கலையா அந்த மாதிரி ஐயா நிலைமை அப்படி இருக்கு பார்க்கலாம் நடக்கும் பார்ப்போம் சார். இது அடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகுது? ஏன்னா அமித்ஷா ஒரு இலக்கு நோக்கி நகர்றாரு. எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் ஆகணும்னு அவங்க கட்சியில் சொல்கிறாங்க. அவர் தான் எதிர்கட்சி தலைவர்னும் போது ஆளுங்கட்சியை தவிர மீது எல்லாருமே எதிர்கட்சி தான் தம்பி. ஆனால் சட்டமன்றத்தில் நாங்கள் தான் அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி அப்படின்னு அறிவுபூர்வமாக ஒரு விளக்கமெல்லாம் கொடுத்து பெரிய அந்த இடத்துல நாங்கள் தான் உட்காரோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காப்புல. விஜய் அதிமுக கூட்டணி வந்துடக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாரா அப்படிங்கிறதும் வராது. நம்ம கூடயும் வரக்கூடாது தனியாகவே போய் எல்லாரும் தனியாக அழிஞ்சு போகணுன்றது தான். விஜய் அதிமுக சேர்க்கறதுக்கு அவங்க என்ன லூஸா
போய் அதிமுக ஆட்டையை போடணும். அதிமுக பிஜேபி கூட்டணி தான், ஒன்றுபட்ட அதிமுக பிஜேபி கூட்டணி. மித்த ஆள்லாம் இந்த பக்கம் எடப்பாடி முரண்டு பிடிச்சா அவரை விட்டுட்டு மீதி எல்லாரும் வந்துருக்கு. இதுதான் கான்செப்ட். மணி எல்லாம் மணிஸ் இருக்காங்க, மணி பாய்ஸ் வந்து அவங்க தனியா இருக்காங்க. மணிகள் எந்த மணி? மணிமணியா அதிமுகல அதிமுக மணிகள் மணிகள் அந்த மணி. ஒரு மணி. ஐயோ, அன்புமணி இல்லாத அன்புமணி அதோட சேர்ந்துட்டார்ல. அவர் அந்த பனையூர்ல இருந்தாலும் கூட்டணி பாஜக கூட தான் போகும். இந்த பனையூர் ஒண்ணு சேர்றதுக்கு பனையூர் கும்பல 2-3 இருக்கு. ஈஸியாரே விஜய், சீமானு, அன்புமணி அப்படின்னு அந்த லைன் எடுத்தோம்னா அண்ணாமலை ஈசிஆர் குரூப் பாய்ஸ், ஈசிஆர் பாய்ஸ் இந்த அடேகப்பா 5 பேர்னு டீம் போடுற மாதிரி போட்டுறாங்க. ஈசிஆர் பாய்ஸ் அப்படின்ட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாபு சார், உங்க நேரத்துக்கு போறதுக்கு நன்றி சார்.